முதல் வாசகம். ஞானமே எல்லாவற்றிற்கும் முன்னர் உண்டாக்கப்பட்டது. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 1 முதல் 10 வரை. ஞானமெல்லாம் ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. அது என்றும் அவரோடு இருக்கின்றது. கடல் மணலையோ மலை துளியையோ முடிவில்லா காலத்தையோ யாரே கணக்கிடுவர்? வான்வெளியின் உயரத்தையோ நில உலகின் அகலத்தையோ ஆழ்கடலையோ ஞானத்தையோ யாரே தேடி காண்பர்? எல்லாவற்றிற்கும் முன்னர் ஞானமே உண்டாக்கப்பட்டது. கூர்மதி கொண்ட அறிவுத்திறன் என்றென்றும் உள்ளது. உயர்வானில் உள்ள கடவுளின் வாக்கே ஞானத்தின் ஊற்று. என்றும் உள்ள கட்டளைகளே அதை அடையும் வழிகள். ஞானத்தின் ஆணிவேர் யாருக்கு வெளியிடப்பட்டது? அதன் நுணுக்கங்களை அறிந்தவர் எவர்? ஞானத்தின் அறிவாற்றல் யாருக்கு தெளிவாக்கப்பட்டது? அதன் பரந்த பட்டறிவை புரிந்து கொண்டவர் யார்? ஆண்டவர் ஒருவரே ஞானியாவார். தம் அரியணையில் வீற்றிருக்கும் அவர் பெரிதும் அச்சத்திற்கு உரியவர். அவரே ஞானத்தை படைத்தவர், அதனை கண்டு கணக்கிட்டவர். தம் வேலைப்பாடுகளை எல்லாம் அதனால் நிரப்பியவர். தம் ஈகைக்கு ஏற்ப எல்லா உயிர்களுக்கும் அவரே அதை கொடுத்துள்ளார். தம் மீது அன்பு கூறுவோருக்கு அதை வாரி வழங்கியுள்ளார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும். மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, திருவசனங்கள் 14 முதல் 29 வரை. அக்காலத்தில் பேதுரு, யாக்கோப்பு, யோவான் ஆகிய மூவரும் மற்ற சீடரிடம் வந்தபொழுது பெரும் திரளான மக்கள் அவர்களை சூழ்ந்திருப்பதையும் மறைநூல் அறிஞர் அவர்களுடன் வாதாடுவதையும் கண்டனர். மக்கள் அனைவரும் இயேசுவை கண்டவுடனே மிக வியப்புற்று அவரிடம் ஓடிப்போய் அவரை வாழ்த்தினர். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது கூட்டத்திலிருந்து ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன். அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது. அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெருக்கிறான். உடம்பும் விரைத்து போகிறது. அதை ஓட்டிவிடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன், அவர்களால் இயலவில்லை என்று கூறினார். அதற்கு அவர் அவர்களிடம், நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க முடியும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான். வாயில் நுரை தள்ளியது. அவர் அவனுடைய தந்தையை பார்த்து, இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர், குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது. இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பலமுறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு. உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா? நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். உடனே அச்சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கதறினார். அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த தீய ஆவியை அதட்டி, ஊமை செவிட்டு ஆவியே, உனக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனுள் நுழையாதே என்றார். அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது. அச்சிறுவன் செத்தவன் போலானான். ஆகவே அவர்களுள் பலர், அவன் இறந்து விட்டான் என்றனர். இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார். அவனும் எழுந்தான். அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர். அதற்கு அவர், இவ்வகை பேய் இறைவேண்டலினாலும் நோம்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.